ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லெஜெண்டர்ஸ் டூப்ளிகேஷன் ஃபார்முலா. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க். இந்த 5 மார்க்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, த ஃபங்க்ஷன் zeta of s is equal to 1/2 s into 1 minus s pi power minus s by 2 into gamma of s by 2 into zeta of s is entire. ஸோ இந்த கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் வந்து என்டையர் ஃபங்க்ஷன்னு சொல்கிறாங்க. அண்ட் இட் சாட்டிஸ்ஃபைஸ் த ஈக்குவேஷன் zeta of s is equal to zeta of 1 minus sன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் எவிடென்ட் தட் zeta of s is entire. இந்த zeta of s வந்து அவங்களே சொல்லிட்டாங்க, என்டையர்னு சொல்லிட்டாங்க. இது வந்து zeta of s is equal to zeta of 1 minus s கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணான்னு செக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அது செக் பண்ணுறதுக்கு அப்படி செக் பண்ணுறது தான் லெஜெண்டர்ஸ் டூப்ளிகேஷன் ஃபார்முலான்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி செக் பண்ணுறதுக்கு ஃபேக்டர் 1 மைனஸ் எஸ்ஸை எடுத்துக்கிறோம். இதோடைய போல் வந்து ஆஃப்செட்ஸ் த போல் ஆஃப் இதோடைய போல் வந்து zeta of s உடைய போலை ஆஃப்செட் பண்ணுது. அண்ட் த போல் ஆஃப் gamma of s by 2 cancels against the trivial zeros of zeta of s by use of zeta of 1 minus s is equal to 2 power 1 minus s into pi power minus s cos pi by 2 and gamma of s zeta of s by s அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி வந்துச்சு? நம்மளுக்கு ஆல்ரெடி நாம் கண்டுபிடிச்சது கான்டூர், ஹாக்னல்ஸ் கான்டூரோட இன்டெக்ரல் வச்சு நாம் கடைசியாக கண்டுபிடிச்ச ஃபங்க்ஷனல் ஈக்குவேஷன் zeta of s. இந்த ஃபங்க்ஷனல் ஈக்குவேஷனை பற்றி ஒரு சின்ன கிளிம்ஸ் பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த இது எப்படி நம்ம கண்டுபிடிச்சோன்னு சொல்லி. ஸோ ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட ஒரு zeta of sன்ற ஃபங்க்ஷன் இருந்துச்சு. அந்த ஃபங்க்ஷனை வச்சு ஒரு ஃபங்க்ஷனல் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு எஸ்ன்ற பெரிய காம்ப்ளெக்ஸ் பிளேன்லேருந்து சிக்மாக்கும் டீக்கும் நம்ம வேல்யூஸ் அசைன் பண்ணி பேக்கு பாசிட்டிவ் ரியல் ஆக்சஸ்ன்றதுனால டீக்கும் சிக்மாக்கும் 2n + 1 பைன்னு வேல்யூ அசைன் பண்ணோம். அதுக்கப்புறமா 3 இன்டெக்ரல் ஹாக்னல்ஸ் கான்டூரில் இருக்கும். அதில் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் இன்டெக்ரலுக்கு நாம் போன தியரத்துலேயே நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சோம். இப்போ நடுவில் இருக்கிற சென்டருடைய சைக்கிள் பார்ட்டுக்கு cn - cன்ற ஒரு சைக்கிள் அசைன் பண்ணி அந்த சைக்கிளோட இன்டெக்ரல் தான் நம்ம இப்போ கண்டுபிடிப்போம். அதுக்கு நம்ம ரேடியஸ் வந்து 2m πiன்னு வச்சுருந்தோம். அந்த ரேடியஸ்க்கு வந்து அந்த ரேடியஸ் இருக்கிற இன்டெக்ரலுக்கு வந்து ரெசிடியூ வந்து ± 2m πiன்னு வந்துச்சு. அதை வச்சு நம்ம வந்து சம் ஆஃப் ரெசிடியூஸ்னு போட்டு காச்சி ரெசிடியூ தியரம் யூஸ் பண்ணி நாம் வந்து அதோடைய வேல்யூ கண்டுபிடிச்சோம். அந்த இன்டெக்ரலோட வேல்யூ கண்டுபிடிச்சோம். அதாவது 1/2 πi இன்ட்டு இந்த காம்ப்ளெக்ஸ் இன்டெக்ரலுக்கு நாம் இப்படி ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சோம். இந்த வேல்யூவை வச்சுக்கிட்டு cnனை வந்து 2ஆக நம்ம டிவைட் பண்ணணும். cn' அண்ட் cn" டிவைட் பண்ணி அந்த ரெண்டு இன்டெக்ரலுமே ஆட் பண்ணுனா டென்ஸ் டு 0 ஆகிடும். அண்ட் என்னுடைய வேல்யூ இன்ஃபினிட்டிக்கு போகும்போது அந்த ரெண்டு இன்டெக்ரலையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு வேல்யூ 0 வரும் அப்படின்னு சொல்லி cnனை வந்து தூக்கிட்டோம். cnனை தூக்குனதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து என்னாச்சுன்னா இந்த இன்டெக்ரல் வந்து -cக்கு கன்வர்ஜ் ஆச்சு. ஸோ -cக்கு கன்வர்ஜ் ஆன உடனே அதை நம்ம எப்படி மாற்றிட்டோம்னா -1/2 πi இன்ட்டு இன்டெக்ரல் ஆஃப் c கான்டூர் இன்டெக்ரல் ஆஃப் -z⁻s - 1 இன்ட்டு e⁻z - 1 இன்ட்டு dzன்னு மாற்றணும். n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஆகும்போது. ஸோ இதில் வந்து zeta of s வந்து இது வந்து zeta of s இன்ட்டு டிவைடட் பை gamma of 1 minus s ஃபார்முலாக்கு ஈக்குவல். ஸோ அதனால் நான் இதுக்கு முன்னாடி பார்த்த தியரத்தை வச்சு நம்ம இதை வந்து ஈக்குவல்னு சொல்லிட்டோம். சொன்னதுக்கப்புறமா zeta ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக gamma of 1 minus s அந்த பக்கம் கொண்டு போனதுக்கப்புறமா zeta of sலேருந்து gamma of -s வந்து அப்படியே இருக்குதுன்னு வச்சுக்கிட்டாலும் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா இந்த வேல்யூவை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறமா 2 × 2 π பவர் s - 1ன்னு இருக்குது. m⁻s - 1 இன்ட்டு sin s π/2ன்னு இருக்கும். இப்போ வந்து இந்த சமேஷனை இதுக்குள்ளே கொண்டு போகும்போது
இப்படி மாறும். அதாவது பவர் s மைனஸ் 1 வந்து 1 இப்படி எழுதலாம். ஸோ இப்படி எழுதுனா இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, ஜீட்டா ஆஃப் 1 மைனஸ் எஸ் ஃபார்மில் இருக்குது. ஸோ இதை வந்து ஜீட்டா ஆஃப் 1 மைனஸ் எஸ்ன்னு மாற்றி எழுதிக்கிறோம். அதுக்கப்புறமா 2 பவர் s இன்ட்டு பை பவர் s மைனஸ் 1 இன்ட்டு சைன் s பை பை 2ன்னு இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஃபங்க்ஷனல் ஈக்குவேஷன்னு சொல்லி எழுதிடுறோம். கடைசியில் இந்த காமா ஆஃப் 1 மைனஸ் எஸ்ஸை இந்த பக்கம் கொண்டு வந்து நம்ம இது ஒரு ஃபங்க்ஷனல் ஈக்குவேஷன் எழுதிக்கிறோம். இப்போ தான் நம்ம கான்செப்டுக்குள்ளேயே வரும். இந்த ஃபங்க்ஷனல் ஈக்குவேஷன் தான் நம்ம கடைசியாக பார்த்தது. இந்த ஃபங்க்ஷனல் ஈக்குவேஷனை வச்சு இதை எப்படி நாம் கண்டுபிடிச்சோம், அதாவது ஜீட்டா ஆஃப் 1 மைனஸ் எஸ் எப்படி நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்றது தான் இங்கே கேள்வி. ஸோ ஜீட்டா ஆஃப் 1 மைனஸ் எஸ் இங்கே இருக்குது. ஸோ இது எல்லாமே இந்த பக்கம் வந்துருச்சு அப்படின்னா ஸோ அதோடய வேல்யூஸ்லாம் மாறும் இல்லையா. ஸோ அதெல்லாம் நம்ம மாற்றுறதுக்கு முன்னாடி ஜீட்டா ஆஃப் 1 மைனஸ் எஸ் காமா ஆஃப் 1 மைனஸ் எஸ்ன்னு இருக்கிறத வச்சு நாம் வந்து ஒரு காமா ரிஃப்ளெக்ஷன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி காமா ஆஃப் எஸ் இன்ட்டு காமா ஆஃப் 1 மைனஸ் எஸ் இஸ் ஈக்குவல் டு பை பை சைன் பை எஸ் அப்படின்ற ஃபார்முலாவை ஐடென்டிட்டியை நம்ம இங்கே கொண்டு வரோம். காமா ஐடென்டிட்டியை நம்ம இங்கே கொண்டு வரோம். ஸோ இந்த காமா ஐடென்டிட்டியை வச்சு the above functional equation can be written as இந்த காமா ஆஃப் 1 மைனஸ் எஸ் இருக்குல்ல. ஸோ இந்த வேல்யூக்கு பதிலாக நம்ம இதை அப்படியே எடுத்து இங்கே எழுதும்போது இந்த காமா ஆஃப் எஸ் இந்த பக்கம் வந்துடும். பை பை காமா ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் சைன் பை பை எஸ்ன்னு வரும். ஸோ இந்த சைன் பை பை எஸ்ஸோடைய வேல்யூவை நம்ம வந்து பிரித்து எழுதலாம். எப்படி ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி 2 sin pi s by 2 into cos pi s by 2ன்னு எழுதலாம். ஸோ இதில் சைனும் அடிச்சிட்டு போயிடும். ஸோ 1 by 2 cos pi s by 2ன்னு இருக்கும். ஸோ ஃபைனலி 2 inverse cos pi s by 2 இன்வர்ஸ்ன்னு எழுதிடலாம். 2 power s அப்படியே இருக்கும். 2 power s அப்படியே இருக்கும். இங்கே 2 power inverse 1 இருக்கும். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து 2 power s minus 1 மாறிடும். பை power s minus 1ன்னு இருக்கும். பை பவர் s மைனஸ் 1 கூட இங்கே இருக்கிற போய் சேரும்போது ஒரு பை போயிடும். ஒரு பை போன உடனே பை பவர் எஸ்ன்னு ஆயிரும். ஜீட்டா ஆஃப் 1 மைனஸ் எஸ்ன்னு இங்கே இருக்கு இல்லையா, அது இங்கே இருக்கிற காமா ஆஃப் எஸ் கூட சேர்ந்து ஜீட்டா ஆஃப் 1 மைனஸ் எஸ் டிவைடட் பை காமா ஆஃப் எஸ்ன்னு மாறிடும். ஸோ இந்த சைன் போயிட்டதுக்கப்புறம் காஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ இதுதான் ஒரு ஃபங்க்ஷனல் ஈக்குவேஷனாக நம்மளுக்கு இந்த காமா ஐடென்டிட்டி யூஸ் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு கிடச்சிச்சு. ஸோ இந்த ஃபங்க்ஷனல் ஈக்குவேஷனை வச்சு நம்ம ஜீட்டா ஆஃப் 1 மைனஸ் எஸ் கண்டுபிடிப்போம். ஸோ ஜீட்டா ஆஃப் 1 மைனஸ் எஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஜீட்டா ஆஃப் 1 மைனஸ் எஸ்ஸை இந்த பக்கம் அப்படியே வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போகும்போது 2 பவர் s மைனஸ் 1 இருக்கிறது 2 பவர் 1 மைனஸ் எஸ்ன்னு மாறிடும். அதுக்கப்புறமா இந்த பக்கம் பை பவர் எஸ்ன்னு இருக்கிறது, அதாவது இங்கே 2 பவர் மைனஸ் எஸ்ன்னு இருக்கிறது இந்த பக்கம் போகும்போது 2 பவர் மைனஸ் எஸ்ன்னு மாறிடும். இங்கே இருக்கிற 2 பவர் இன்வர்ஸ் 1 வந்து இந்த பக்கம் போகும்போது 2 பவர் 1ன்னு மாறிடும். இந்த 2 பவர் 1ம் 2 பவர் மைனஸ் எஸ்ஸும் சேர்ந்து 2 பவர் 1 மைனஸ் எஸ்ன்னு மாறிடும். பை பவர் எஸ் இந்த பக்கத்தில் இந்த பக்கம் போகும்போது பை பவர் மைனஸ் எஸ்ன்னு ஆயிரும். காமா ஆஃப் எஸ் வந்து இந்த பக்கம் போகும்போது டினாமினேட்டரில் இருக்கிறது இங்கே நியூமரேட்டரில் போயிடும். அதுக்கப்புறம் இங்கே காஸ் பை எஸ் பை 2ன்ற டினாமினேட்டரில் இருக்கிறது இங்கே நியூமரேட்டரில் போயிடும். ஸோ ஃபைனலி நம்மளுக்கு வந்து ஜீட்டா ஆஃப் 1 மைனஸ் எஸ் கிடச்சிரும். ஸோ அப்படி தான் இந்த ஜீட்டா ஆஃப் 1 மைனஸ் எஸ்ஸை கண்டுபிடிச்சி எழுதி வச்சுருக்காங்க. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ நான் சொன்னபடி இது எல்லாமே கரெக்டாக இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இது வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம கடைசியாக கண்டுபிடிச்ச ஃபங்க்ஷனல் ஈக்குவேஷன்லேருந்து எடுத்துக்கிட்ட ஜீட்டா ஆஃப் 1 மைனஸ் எஸ் இது தான். இப்போ நம்மளுக்கு கொஷின்குள்ளே வருவோம். ஜீட்டா ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீட்டா ஆஃப் 1 மைனஸ் எஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணும், இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு நம்ம இந்த ஜீட்டா ஆஃப் எஸ்ஸுக்கு பதிலாக இந்த மேலே கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை எழுதுகிறோம். ஜீட்டா ஆஃப் 1 மைனஸ் எஸ்ஸுக்கு பதிலாக இந்த எஸ்ஸை எடுத்துகிட்டு 1 மைனஸ் எஸ்ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ இங்கே 1 மைனஸ் எஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும்னா இந்த எல்லாத்துலேயுமே 1 மைனஸ் எஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ அப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா ஜீட்டா ஆஃப் 1 மைனஸ் எஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 அப்படியே இருக்கும். இந்த எஸ்ஸுக்கு பதிலாக 1 மைனஸ் எஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 1 அப்படியே இருக்கும்.
இந்த எஸ்ஸுக்கு பதிலாக 1 மைனஸ் எஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பை அப்படியே இருக்கும். பைக்கு பவரில் இருக்கிற எஸ்ஸுக்கு பதிலாக 1 மைனஸ் எஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா காமா ஆஃப் எஸ்ஸுக்கு பதிலாக 1 மைனஸ் எஸ் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஜீட்டா ஆஃப் எஸ்ஸுக்கு பதிலாக ஜீட்டா ஆஃப் 1 மைனஸ் எஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ எல்லா எஸ்ஸையும் எடுத்துகிட்டு 1 மைனஸ் எஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி இங்கே நம்மளுக்கு ஜீட்டா ஆஃப் 1 மைனஸ் எஸ் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இந்த ஜீட்டா ஆஃப் 1 மைனஸ் 1 எஸ்ஸில் வந்து இதை மட்டும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 1 மைனஸ் 1 வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ 1 மைனஸ் 1 கேன்சல் ஆயிடுச்சுன்னா மைனஸ் எஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ மைனஸ் எஸ் இன்ட்டு 1 மைனஸ் எஸ்ன்னு இருக்கும். ஸோ அது மைனஸ் எஸ் இன்ட்டு 1 மைனஸ் எஸ்ன்னு வரும்போது இதுவே நம்மளுக்கு திருப்பி கிடைக்கும். ஸோ எஸ் இன்ட்டு மைனஸ் எஸ் இன்ட்டு 1 மைனஸ் எஸ்ஸுக்கு பதிலாக எஸ் இன்ட்டு 1 மைனஸ் எஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ இந்த ஜீட்டா ஆஃப் 1 மைனஸ் எஸ்ஸையும் இந்த ஜீட்டா ஆஃப் எஸ்ஸையும் ஈக்குவல் ஆக்குறோம். ஈக்குவல் ஆக்கும் போது இந்த ஜீட்டா ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு இதோட வேல்யூ அப்படியே எடுத்து இந்த பக்கம் எழுதுகிறோம் அண்ட் இதோட வேல்யூ எடுத்து இந்த பக்கம் எழுதிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், சேமாக இருக்கிற வேல்யூஸ்லாம் கேன்சல் பண்ணுறோம். இந்த எஸ்ஸும் இந்த டூவும் கேன்சல் ஆயிரும். இந்த 1 மைனஸ் எஸ்ஸும் இந்த 1 மைனஸ் எஸ்ஸும் கேன்சல் ஆயிரும். இங்கேருந்து கிடச்சிருக்கிற ப்ளஸ் எஸ் தான் இங்கே வரும். ஏன்னா 1 மைனஸ் 1 போயிடும். அப்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ப்ளஸ் எஸ் தான் இருக்கும். ஸோ இந்த எஸ்ஸும் கேன்சல் ஆயிரும். பை பவர் மைனஸ் எஸ் பை 2 இந்த பக்கம் இருக்குது. பை பவர் எஸ் மைனஸ் 1/2 இந்த பக்கம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மைனஸ் உள்ளே போச்சுன்னா 1 வந்து இப்போ மைனஸில் வந்துடும், எஸ் வந்து பாசிட்டிவில் வந்துடும். ஸோ எஸ் மைனஸ் 1ன்னு மாறிடும். ஸோ எஸ் மைனஸ் 1/2 அப்படி இருக்கும். காமா ஆஃப் 1 மைனஸ் எஸ் பை 2 அப்படியே இருக்கும். ஜீட்டா ஆஃப் 1 மைனஸ் எஸ் அப்படியே இருக்கும். ஸோ இந்த பார்ட் எல்லாத்தையுமே இந்த பார்ட்டு மட்டும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடுமே கேன்சல் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வி லெஃப்ட் வித் திஸ் ஒன்லி. ஸோ பை பவர் மைனஸ் எஸ் பை 2 காமா ஆஃப் எஸ் பை 2 ஜீட்டா ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு பை பவர் எஸ் மைனஸ் 1/2 காமா ஆஃப் 1 மைனஸ் எஸ் பை 2 ஜீட்டா ஆஃப் 1 மைனஸ் எஸ். ஸோ இங்கே இருக்கிற ஜீட்டா ஆஃப் 1 மைனஸ் எஸ்ஸுக்கு பதிலாக நாம் கண்டுபிடிச்ச ஃபங்க்ஷனல் ஈக்குவேஷன்லேருந்து நம்மளுக்கு கடைசியாக கிடைச்சா ஜீட்டா ஆஃப் 1 மைனஸ் எஸ், அதாவது கொஷினில் கொடுத்துருக்குற இந்த ஜீட்டா ஆஃப் 1 மைனஸ் எஸ்ஸை வந்து எஸ்ஸோடைய வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னா, இந்த ஜீட்டா ஆஃப் 1 மைனஸ் எஸ்ஸோடைய வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 பவர் 1 மைனஸ் எஸ் அப்படியே எழுதியிருக்கோம். பை பவர் மைனஸ் எஸ் அப்படியே எழுதியிருக்கோம். காஸ் பை பவர் எஸ் பை 2 அப்படியே எழுதியிருக்கோம். பை எஸ் பை 2 அப்படியே எழுதியிருக்கோம். காமா ஆஃப் எஸ் இன்ட்டு ஜீட்டா ஆஃப் எஸ்ன்னு எழுதியிருக்கோம். ஸோ எழுதிட்டோமா, இப்போது இதை இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணுறோம். எப்படி மிக்ஸ் பண்ணுறோன்னா, இங்கே பை பவர் மைனஸ் எஸ் மைனஸ் 1/2 இருக்குது. இந்த பக்கம் பை பவர் மைனஸ் எஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்தோன்னா மைனஸ் எஸ் ப்ளஸ் 1/2 அப்படின்னு மாறிடும் பை வேல்யூ. 2 பவர் 1 மைனஸ் எஸ் அப்படியே இருக்கும். காமா ஆஃப் 1 மைனஸ் எஸ் பை 2 இன்ட்டு காஸ் பை எஸ் பை 2 இன்ட்டு ஜீட்டா ஆஃப் எக்ஸ். இங்கே ஜீட்டா ஆஃப் எஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே இப்படி இருக்கும். இப்போ இதுலேருந்து வந்து 2வையும் பையையும் இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். இந்த பக்கம் கொண்டு போயிட்டோன்னா 2 இந்த பக்கம் வரும்போது 2 பவர் எஸ் மைனஸ் 1ன்னு மாறிடும். 1 மைனஸ் எஸ்ன்னு இருக்கிறது 2 பவர் எஸ் மைனஸ் 1ன்னு மாறிடும். பை பவர் மைனஸ் எஸ் பை 2 ஆல்ரெடி இங்கே இருக்குது. இங்கேருந்து இந்த பக்கம் இருக்கிற இப்போ எஸ் ப்ளஸ் 1/2 வந்து மைனஸ் எஸ் ப்ளஸ் 1/2 வந்து இந்த பக்கம் வரும்போது எஸ் ப்ளஸ் 1/2 மாறிடும். இன்ட்டு 2 பவர் எஸ் மைனஸ் 1 இன்ட்டு காமா ஆஃப் எஸ் பை 2 இன்ட்டு ஜீட்டா ஆஃப் எஸ்ன்னு இருக்கும். ஸோ இங்கே மீதி என்னெல்லாம் மிச்சம் இருக்கும்னா காமா ஆஃப் எஸ் இன்ட்டு காமா ஆஃப் 1 மைனஸ் எஸ் பை 2 இன்ட்டு காஸ் பை எஸ் பை 2 இன்ட்டு ஜீட்டா ஆஃப் எஸ். ஸோ இந்த ரெண்டு ஜீட்டா ஆஃப் எஸ்ஸும் அடிச்சுக்கிட்டு கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆனதுக்கப்புறமா நம்மளுக்கு கடைசியாக என்னென்ன இருக்கும்னா, இந்த பக்கம் இருக்கிறது அப்படியே இந்த பக்கம் எழுதியிருக்காங்க, இந்த பக்கம் இருக்கிறது அப்படியே இந்த பக்கம் எழுதியிருக்காங்க. இப்போது மைனஸ் எஸ் பை 2வையும் எஸ் ப்ளஸ் 1/2வையும் சேர்த்துடுறோம். எப்படி சேர்க்குறோன்னா, எஸ் ப்ளஸ் 1/2 மைனஸ் எஸ் பை 2 அப்படின்னு இருக்குது. 2 காமனாக வந்துடும். எஸ் ப்ளஸ் 1 மைனஸ் எஸ்ஸில் எஸ் மைனஸ் எஸ்ஸும் ப்ளஸ் எஸ்ஸும் போயிடுச்சுன்னா 1/2 மட்டும் இருக்கும். அப்போது பை பவர் 1/2ன்னு இது அப்படியே சேர்ந்து பை பவர் 1/2ன்னு மாறிடும். அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறமா 2 பவர் எஸ் மைனஸ் 1
இன்ட்டு பை பவர் 1/2 இன்ட்டு காமா ஆஃப் எஸ் பை டூ அப்படின்னு இருக்கும் கடைசியில். ஸோ இந்த காமா ஆஃப் எஸ் பை டூவோட வேல்யூ காமா ஆஃப் 1 மைனஸ் எஸ் பை டூவை வச்சு நாம் காமா ரிஃப்ளெக்ஷன் ஃபார்முலாவில் காமா ஆஃப் 1 மைனஸ் எஸ் பை டூ இன்ட்டு காமா ஆஃப் 1 ப்ளஸ் எஸ் பை டூ இஸ் ஈக்குவல் டு பை பை காஸ் பை எஸ் பை டூ அப்படின்னு சொல்லி நம்ம காமா ரிஃப்ளெக்ஷன் ஃபார்முலாவை இதுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது காமா ஆஃப் 1 மைனஸ் எஸ் பை டூவோட வேல்யூவாக இதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துக்கிறதுக்கு 1 ப்ளஸ் எஸ் பை டூவை இந்த பக்கம் கொண்டு போய்ட்டோன்னா பை பை காமா ஆஃப் 1 ப்ளஸ் எஸ் பை டூ இன்ட்டு காஸ் பை எஸ் பை டூ அப்படின்னு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா காஸ் பை எஸ் பை டூ இதில் வந்து காமா ஆஃப் 1 மைனஸ் எஸ் பை டூ வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது பை டிவைடட் பை காஸ் பை எஸ் பை டூ இன்ட்டு காமா ஆஃப் 1 ப்ளஸ் எஸ் பை டூ அப்படின்னு மாறிடும். ஸோ இந்த காசும் அடிச்சுட்டு செத்து போயிடுச்சுன்னா காமா ஆஃப் எஸ் இன்ட்டு பை பை காமா ஆஃப் 1 ப்ளஸ் எஸ் டிவைடட் பை 2 அப்படின்னு நம்மளுக்கு கடைசியில் கிடைக்கும். ஈக்குவல் டு 2 பவர் எஸ் மைனஸ் 1 இன்ட்டு பை பவர் 1/2 இன்ட்டு காமா ஆஃப் எஸ் பை 2 அப்படின்னு இருக்கும். இதில் காமா ஆஃப் எஸ்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு மிச்சம் எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போயிட்டோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ரூட் பை காமா ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 2 பவர் எஸ் மைனஸ் 1 இன்ட்டு காமா ஆஃப் எஸ் பை 2 இன்ட்டு காமா ஆஃப் 1 ப்ளஸ் எஸ் பை டூன்னு கிடச்சிரும். இதுதான் லெஜெண்டர்ஸ் டூப்ளிகேஷன் ஃபார்முலா. ஹென்ஸ் திஸ் இஸ் த லெஜெண்டர்ஸ் duplication formula. The corollary is proved. ஸோ இப்போதைக்கு நம்ம லெஜெண்டர்ஸ் டூப்ளிகேஷன் ஃபார்முலாவை ஃபங்க்ஷனல் ஈக்குவேஷன்லேருந்து எப்படி எடுத்து எப்படி போட்டோங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எம்எஸ்சி மேக்ஸ் படிக்கிறவங்களுக்கு நம்மளோட சேனலில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.